குடை மிளகாய் தூக்குங்க. சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க கடாயில். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 ஈர்க்கு கருவேப்பிலை. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் 50% வதக்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி குழையிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. 200 கிராம் குடை மிளகாயை விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக இருந்தால் நல்லாயிருக்கும். குட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ 1 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். எள்ளு பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. வறுத்து அரைச்சி பொடிங்க. 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் வச்சா கசப்பு வந்துடும். போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொடி போட்ட உடனே இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாவும் நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி.